அமெரிக்க போர் விமானங்களுக்கு அனுமதி மறுப்பு. இலங்கையின் நடுநிலைமையை நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி. மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் இலங்கை எவ்வித அழுத்தங்களுக்கும் பணியாது தனது மத்தியஸ்த கொள்கையை உறுதியாக பின்பற்றி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குறிப்பாக அமெரிக்க போர் விமானங்கள் இலங்கைக்கு வருவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்தமை குறித்த முக்கிய தகவல்கள் ஜனாதிபதி இதன்போது பகிரங்கப்படுத்தினார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி ஈரான் தனது கப்பல்களை மார்ச் 9 முதல் 13 வரை இலங்கைக்கு நல்லெண்ண விஜயம் மேற்கொள்ள அனுமதி கோரியது. அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரப்பட்டது. இந்த 2 கோரிக்கைகளையும் இலங்கை நிராகரித்திருந்தது. ஒரு தரப்பிற்கு அனுமதி அளித்தால் அது மற்ற தரப்பிற்கு சார்பாக அமைவதோடு இலங்கையின் நடுநிலை தன்மையை பாதிக்கும் என ஜனாதிபதி விளக்கினார். எமது மேசை மீது 2 ஆவணங்கள் இருந்தன. ஒன்று ஈரான் விடுத்த கோரிக்கை மார்ச் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமது கடற்படை கப்பல்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கோரியிருந்தது. மறுபுறம் ஐக்கிய அமெரிக்கா விடுத்த கோரிக்கை தமது கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் எமது மத்தள விமான நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தது. நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? நாம் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்தோம். அந்த நேரத்தில் போர் குறித்த சமிக்கைகள் ஏற்கனவே தோன்றியிருந்தன. நாம் அந்த 2 கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதுதான் நடுநிலைமை. நான் இங்கே கேட்கின்றேன், ஏன் ஈரானிய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என வினவப்பட்டது எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அனுமதி வழங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அரசியல் ரீதியாக நடுநிலை வகித்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் காயமடைந்த கடற்படை வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க இலங்கை அனுமதி வழங்கியது. அத்துடன் கடலில் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கிய 32 பேரை காப்பாற்றி உயிரிழந்த 84 பேரின் உடல்களை மீட்க இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை சர்வதேச தரத்தின்படி செயல்பட்டன. அமெரிக்காவுடன் இலங்கை கொண்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இத்தகைய போர் சூழல்களில் இலங்கையை ஒரு தரப்பாக மாற கட்டாயப்படுத்தவில்லை. அந்த ஒப்பந்தங்கள் பயிற்சி, தகவல் பரிமாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றுடன் மட்டுமே தொடர்புடையவை. எந்தவொரு அழுத்தத்திற்கும் பணியாமல் நாட்டின் இறையாண்மையையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் வகையில் இலங்கை தொடர்ந்து நடுநிலை நாடாகவே செயல்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேலும் தெரிவித்தார்.